என்னது, உங்களை பார்த்து குறை சொல்கிறாங்களா, உங்களை விமர்சிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. விமர்சிக்கிறவன் விமர்சிக்கட்டும், குறை சொல்கிறவன் குறை சொல்லட்டும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு விமர்சிக்கிறதும் குறை சொல்கிறதும் தான் அவங்களுடைய வேலையே. கண்டுக்காதீங்க. உங்களோட பாதையில் நீங்கள் போய்கொண்டே இருங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கி நீங்கள் போங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கான பாதையை இன்னொருத்தர் உருவாக்க முடியாது. உங்களுடைய பார்வை இலக்கின் மீதே இருக்கட்டும். சரியா? அந்த இலக்கின் மீது உங்களோட பார்வை இருக்குமாக இருந்தால் நீங்கள் வைக்கிற குறி தப்பாது. என்ன நடந்தாலும் சரிதான், யார் உங்களை குறை சொன்னாலும் சரிதான், யார் உங்களை விமர்சித்தாலும் சரிதான், உங்களுடைய பாதை அந்த இலக்கின் மீதே இருக்கட்டும். அங்கே தான் உங்களுக்கான வெற்றி இருக்குது. சரியா? எவன் உங்களை விமர்சித்தாலும் சரிதான், எவன் உங்களை குறை சொன்னாலும் சரிதான், உங்களோட பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. எவன் உங்களுக்கு எதிராக, எவன் உங்களுக்கு தடையாக வந்தாலும் சரிதான், நிற்காதீங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருங்க. அதுதான் உங்களோட வெற்றியின் பயணம், உங்களோட வெற்றியின் பாதை அதுதான். சரியா? எவனையும் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களை எந்த இடத்துல அவங்க குறை சொல்கிறாங்களோ, எந்த இடத்துல உங்களை விமர்சிக்கிறாங்களோ, அந்த இடத்துல ஒரு படி நீங்கள் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய உயர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு உங்களை குறை சொல்ல வைக்குது, அவங்கள குறை சொல்ல வைக்குது. அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. சரியா? இந்த குறை சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்களை பார்த்து குறை சொல்கிறத விட்டுட்டு உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி உங்களால் முடிஞ்சா ஒரு படி நீங்கள் முன்னேறி காட்டுங்க. குறை சொல்கிறது ஈஸி. ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கான பாதையை நாங்களே உருவாக்கி அதில் முன்னேறது கஷ்டம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு படி முன்னேறி காட்டுங்க. சரியா? அப்போ தெரியும் குறை சொல்கிறது ஈஸியாக, வாழ்க்கையில் முன்னேறது ஈஸியான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்களே ஒரு பாதையை உருவாக்கி அதில் நாங்கள் முன்னேறுவோமாக இருந்தால் எத்தனை இடத்துல நாங்கள் விழுந்து எழும்ப வேண்டும், எத்தனை அவமானங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், எத்தனை போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? இது எல்லாம் கடந்து தான் ஒரு மனுஷன் இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறுறான். ஆனால் எங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை சிரமங்களை விமர்சித்தாலும், எத்தனை சிரமங்களை நீங்கள் குறை கூறினாலும் நாங்கள் அதை கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் அது உங்களோட வேலையே அதுதான். மற்றவங்களை குறை கூறுறதே உங்களோட வேலை. அதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அனுபவிச்சு பாருங்க, தெரியும். அடுத்தவனை குறை கூறுறதை விட்டுட்டு, குறை சொல்றதை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியை பாருங்க. சரியா?